बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु नस्तईनुहु नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मय यहदिल्लाहु फला मुज़िल्ल लहु व मय युज़लिल्हु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद रब्बि इश्रह लि सद्री व यस्सिर लि अम्री वहलुल उक़्दतम मिन लिसानी யஃப்கஹு கௌலி. இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயங்கிற இந்த தொடர் நம்ம பார்த்துட்டு வரோம். அது கிட்டத்தட்ட இது கடைசி பகுதியாக இருக்கும். ஒரு கன்க்ளூஷன், ஒரு இது வரைக்கும் பார்த்த அந்த முன்னறிவிப்புகள், அதில் ரொம்ப முக்கியமான முன்னறிவிப்புகள், இன்னும் சொல்லப்போனால் இந்த பெரிய 10 அடையாளங்கள், இது எல்லாமே ஒரே ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே கொண்டு வந்து, ஏன்னா அது ரொம்ப விரித்து பேசியிருப்போம். நம்ம ஒரு அடையாளம் இருக்கும் 10வது பாட்டில், ஒரு அடையாளம் இருக்கும் 20வது பாட்டில், இது மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஸோ டோட்டலாலாம் ஒரு ஓவரால் உள்ளடக்கிய ஒரு நினைவூட்டலாக இந்த சப்ஜெக்ட் இருக்கும். இது இது பார்த்திங்கன்னா அதிகம் பேசப்பட தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட். இது ஒரு வண்டிக்கு இருக்கிற ஹாரன் மாதிரி. வண்டியில் எக்ஸிலேட்டரும் இருக்கும், பிரேக்கும் இருக்கும், ஹாரனும் இருக்கும். ஆனால் எப்போ பாரு ஹார்னை அமுத்திட்டே இருந்தோம்னா அது எரிச்சல் ஆயிரும். அது மாதிரி சும்மா ஹார்னே அமுத்திட்டு இருக்கிறது அது டிரைவருக்கு உண்டான வேலையும் கிடையாது. நமக்கு நிறைய பயணங்கள் இருக்குது, நம்ம நிறைய வேலை செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது. முதல்ல அப்பப்போ டைமில் அந்த அப்டேட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இது அது கொடுக்கறது அப்டேட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒன்று கொடுத்தா இன்னும் ஒரு 100 அப்டேட்டு மார்க்கெட்டில் சுற்றிட்டு இருக்குது. இந்த அப்டேட் பைத்தியம் பிடிச்சா நிறைய பேர் போயிடுறாங்க. இதில் நிறைய ஓவர் டோஸ் ஆகிடுதுன்னு வச்சிங்களேன். இம்ரான் ஹுசைனுடைய அந்த எஸ்கட்டாலஜி சப்ஜெக்ட் மட்டுமே ஸ்டடி பண்ணுற சில பேர் இருக்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா குரான் சொல்லக்கூடிய மற்ற விஷயங்களுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸே தரதில்லை. நம்ம ஒட்டுமொத்த இம்ரான் ஹுசைனுடைய தாவாவே இதுதான் நினச்சிக்கிறாங்க, தப்பாக நினச்சிக்கிறாங்க. அவர் இப்போ வெறும் எஸ்கட்டாலஜி தொடர்பாக மட்டும்தான் பேசுகிறாரு, வேறு எந்த சப்ஜெக்ட்ஸும் அவர் டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. அவர் குரானை பற்றி நிறைய எழுதியிருக்கிறாரு. குரான் எப்படி மெத்தடாலஜி ஆஃப் குரான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிற அந்த விஷயங்கள்லாம் நிறைய எழுதுகிறாரு. ஆனால் பார்த்திங்கன்னா அதில் எதுவுமே அவங்க நிறைய பேர் பார்க்குறோம், அதில் அவங்களுக்கு ஒரு ஞானமே இருக்க மாட்டேங்குது. இஸ்லாத்துடைய அந்த அடிப்படை விஷயங்கள் பற்றிய புரிதல் கூட இருக்கிறதில்ல. ஆனால் தங்களுடைய அந்த அறிவு மெச்சப்படணும், தாங்கள் புகழப்படணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, மக்கள் மத்தியில் போய் வெறும் இந்த மாதிரியான சர்ச்சைகளே நிறைய கிளப்புறாங்க. எஸ்கட்டாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஓவர் டோஸ் மாதிரி நிறைய போகுது. இது இன்றைக்கி நேற்று எடுத்த முடிவு கிடையாது. இது எல்லாமே ஒரு தடவை பேசணுங்கிறது தான் என்னுடைய ஆரம்பத்துலேருந்தே நிலைப்பாடு. நம்ம இப்போ பாரு எஸ்கட்டாலஜி பேசி பேசி இவனே இது வளர்த்தி விட்டு இப்போ வேணாங்கிறான் அப்படின்னு நினச்சிடறேன். எல்லாமே நம்ம தேவையான அளவு தொட்டுட்டு அது அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தரணுமோ அந்த அளவுக்கு சுத்தமாக நாலேஜே இல்லாமலும் இருக்கக்கூடாது, அதுலேயே போட்டு உலட்டிட்டும் இருக்கக்கூடாது. இதுக்காகவே ஃபுல் டைம் யூடியூப் சேனல் நடத்துகிற சேனல்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அவங்க மக்கள் மத்தியில் ஒரு பேனிக் க்ரியேட் பண்ணுறதை தவிர வேறு எதுவுமே அவங்க அச்சீவ் பண்ண மாதிரி தெரியல. அதுதான் அவங்களுடைய கோலாகவும் இருக்கா. என்ன கோல் இருக்குன்னு அப்படி அவங்களுக்கு ஒரு கோல் இருக்கா இல்லையான்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா எஸ்கட்டாலஜி சம்மந்தமாக குரான் ரொம்ப கம்மியாக பேசுது. குரான் பார்த்திங்கன்னா பேசுது, ஆனால் ரொம்ப கம்மியாக பேசுது. அப்போ இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நாம் அதை புரிஞ்சுக்கணும். இன்னும் கூடுதல் அப்டேட் இனிமேல் கொடுக்காமல் இருப்பது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அது நாம் வாழ்கிற அந்த பகுதிக்கும் நம்ம இருக்கக்கூடிய இந்த சூழலுக்கும் இனிமேல் இருக்கக்கூடிய அப்டேட்டுகள் இப்போ இன்றைக்கி என்ன பேசுகிறோன்னா அது ஓவரால் அப்படியே ஒரு மைண்டில் வச்சுக்கங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே பதிவுகளாக இருக்குது. இதில் ப்ராக்ரஸ் நடந்துகிட்டே இருக்கும். அங்கே பாருங்கள் அக்டோபர் 7 இது நடந்துருச்சு, இங்கே பாருங்கள் உக்ரைனுக்குள்ளே ஊடுருவிட்டாங்க, அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க, என்ன ரஷ்யா அடி வாங்குது. ஒவ்வொன்றுக்கும் நம்ம விளக்கம் சொல்லிட்டு உக்காந்தோம்னு வச்சுங்க, வேறு எந்த வேலையும் நம்ம என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. நம்ம ரவிக்குமார் சோமு மாதிரி ஒரு சேனலும் அல்லது ஒரு தமிழ் பொக்கிஷம் மாதிரி அவரே ஒரு சேனல் மெயின்டைன் பண்ண முடியாமல் டிபி டிஃபென்ஸ் ஒன்று, டிபி ட்ரூப்ஸ் ஒன்று, டிபி தமிழ் வியூகம் ஒன்று, இப்படி அவரே 4 சேனல் 5 சேனல் ஒதுக்க வேண்டியதாக போகுது. இந்த மிலிட்ரி அப்டேட்டு பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துட்டே இருக்கிறதுனால. ஸோ நம்முடைய இதுவும் அது முழு நேர பணியாக இது ஆயிடக்கூடாது. நம்ம முஸ்லீம் இன்னும் இங்கே இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச குரானுடைய விஷய ஞானம் இருக்கிறவங்க
இந்த சப்ஜெக்டிலே மூழ்கி போய் அவங்களுடைய திறமை ஆற்றல் வந்து வீணாக போயிடக்கூடாதுங்கிறது மைண்டில் வச்சுக்கிட்டு இது வந்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். அப்போது இந்த முன்னறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்கலாம். என்ன அப்படின்னா, முன்னறிவிப்புகளை வந்து நம்ம 2 விதமாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து தகவல்களாக சொல்லப்பட்டது, அது ஜஸ்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன். அதாவது இன்ஃபர்மேஷனாகவும் சில முன்னறிவிப்புகள் இருக்குது. சிலது வந்து பார்த்திங்கன்னா உபதேசங்களாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூழல் வரும்போது இப்படி நீங்கள் நடந்துக்குங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த 2 விதமாகவும் நம்ம முன்னறிவிப்புகள்லேருந்து என்ன பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும். அப்போ எதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லப்படுது அப்படின்னா, உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீமை வந்து தொடர்ச்சியாக பார்க்குறோம், மேலோங்கிட்டே போகுது. உண்மை வந்து நசுக்கப்படுது, பலவீனர்கள் வந்து நசுக்கப்படுறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டிவாகவே உலகத்தில் எல்லா விஷயமும் நடக்கும்போது நமக்கு வந்து ஒன்றும் ஆறுதல் சொல்கிறதுக்கு ஜிப்ரீலும் மீகாயிலும் இறங்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போய் ஒருத்தன்ட்ட புலம்போம், அவன் நம்மளை விட ஜாஸ்தியாக புலம்பி நம்மளை டிப்ரெஷன் உண்டாக்கி அது ஒருத்தர் நம்ம புலம்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டு போயிடும். ஸோ அதனால் இந்த முன்னறிவிப்புகள் எதுக்கு அப்படின்னா, இந்த தீமையெல்லாம் நடக்கும்னு அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் ஏற்கனவே அறிஞ்சு தான் வச்சுருந்தாங்க. இந்த தீமைக்கு அப்புறம் ஒரு நன்மையும் இருக்குது அப்படிங்கிற இந்த தீமை நடக்கும்போது இது எப்படி நடந்ததோ அதே மாதிரி அந்த நன்மையும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது எப்படி உண்மைப்படுத்தப்பட்டதோ அதே மாதிரி அந்த நன்மைகளும் உண்மைப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக நம்ம நம்பிக்கை இழந்துடக்கூடாது. அல்லது ஒரு தற்கொலையை நோக்கியோ அதாவது விரக்தி நிலைக்கு போய், அதாவது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா என்னத்த போய் இவ்வளோ தப்பு நடக்குது, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்கிற மாதிரி எல்லாம் வந்து காப்பாற்ற வரலையே, அது பலவீனர்களுடைய துவாவுக்கும் அல்லாவுக்கும் திரை இல்லைங்கிறாங்க. காசால இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க. இதுதான் திரை. இன்னும் யார் இதை விட பலவீனமாக இருக்கிறவன் எவன் துவா கேட்கணும், இதை விட அநீதிக்குள்ளாக்கப்பட்டவன் யார் துவா கேட்கணும், இன்னும் எல்லாம் யாருக்காக வெயிட் பண்ணுறான், இந்த மாதிரியெல்லாம் நெகட்டிவாக என்ன ஆயிரும், வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் முன்னறிவிப்புகள் என்ன செய்யப்படுது. இது வந்து உண்மைதான், அதே மாதிரி நல்லதும் நடக்கும். ஏன்னா நம்ம வாழ்கிற இந்த ஊர்களில் நம்ம பார்க்க முடியும், நிறைய இந்து சகோதரர்கள்லாம் சொல்லுவாங்க, களி முத்திடுச்சு, இனி பகவான் வந்தால் கூட காப்பாற்ற முடியாதும்பாங்க. அவங்களுடைய நிலைப்பாடு அவங்க அப்படியே எடுக்கிறாங்க, களி முத்திடுச்சு, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இப்படி கிடையாது. எந்த சூழல் இருந்தாலும் சரி தர்மம் வெல்லும், வாய்மையை வெல்லும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. முதல்ல இந்த முன்னறிவிப்புகள் எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மிஷன். அது புரியலன்னா திரும்ப நம்ம ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். நாம் எஸ்கட்டாலஜி பேசுகிறதுக்கும் மற்றவங்க பேசுகிறதுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மிஷனை அடிப்படையாக வச்சு நம்ம எஸ்கட்டாலஜி பேசுகிறோம். அவங்க அந்த மிஷனை பற்றி அவங்களுக்கு ஒரு புரிதலே கிடையாது. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இங்கே வந்து இந்த சுரண்டல் நின்றுணும், இந்த உலகியல் ரீதியான இந்த பாதிப்புகள் இருக்குதுல நின்றுடணும். மற்றபடி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதிப்புகள் இல்லை அப்படியாங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எந்த வழக்குமே கிடையாது. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது, நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா குர்ஆன் வந்து தெளிவாக பேசுது, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மிஷன் இருக்குது, அந்த மிஷனுடைய ஆரம்பம் ஒன்று இருக்குது, அதோடைய முடிவு ஒன்று இருக்குது. அதை நோக்கி தான் இந்த உலகம் போயிட்டுருக்குது. அதுக்காக தான் உலகம் இன்னும் அல்லாஹ் என்ன பண்ணி வச்சுருக்கான், விட்டு வச்சுருக்கான். இப்போ இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குர்ஆன் வந்து பல இடங்களில், குறிப்பாக 3 இடங்களில் வந்து தெளிவுபடுத்துது. சூரா தௌபாவில், சூரா சஃப்பில், இன்னொரு இடம் சூரா அஹ்ஸாப்னு நினைக்கிறேன். அதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61, 8, 9 அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் அல்லாவின் ஒளியை தம் வாய்களால் ஊதி அணைத்து விட விரும்புகின்றார்கள். ஆனால் அல்லாவின் முடிவு என்னவென்றால் தன் ஒளியை முழுமையாக பரப்பியே தீர்வது என்பதாகும். அல்லாவுடைய ஒளியை வாய்களால் ஊதி அணைச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் ஒரு முடிவு பண்ணிட்டான். என்ன முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா, தன்னுடைய அந்த ஒளி, அந்த ஹிதாயத்தை முழுமையாக பரப்பியே தீர்வது. இப்போ இந்த முழுமையாக பரப்பி தீர்வதுங்கிறது ஒன்று துறைகள் முழுமைப்படுத்தப்படுவது, இன்னொன்று உலகம் முழுவதும் பரப்பி முடிக்க வேண்டியது. இப்போ இந்த ரெண்டும் நடந்தால் தான் அது முழுமையாக போய் சேர்ந்துச்சுன்னு மீனிங். அப்போ இது செஞ்சு ஆகவே இது கண்டிப்பாக நடக்கும்னு யார் முடிவு பண்ணிட்டான், அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். இப்போ இன்றைக்கி எங்கேயாவது இதை பற்றி எங்கேயாவது இதுக்கான சூழ்நிலை நம்ம பார்க்க முடியுதா? இதற்கான இதை நோக்கி உலகம் இன்றைக்கி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குதா? இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் ஒளியும் அணைஞ்சு போகிறதுக்குண்டான இதை நோக்கி தான் உலகம் போயிட்டுருக்கிற இதை நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். இதே வார்த்தை 3 இடத்துலையுமே வரும். அது இந்த நிராகரிப்பாளர்களுக்கு எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரி, இந்த அல்லாஹ்வுடைய தீனை நிராகரிப்பவர்களுக்கு அது எவ்வளோ பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தாலும் சரி,
இது கண்டிப்பாக நடக்கும். அது என்ன வேலை அப்படிங்கிறதும் அல்லாஹ் அடுத்த வசனத்தில் கிளியர் பண்ணுறான். அவன்தான் தன்னுடைய தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான், ஏனைய மார்க்கங்களை விட அதனை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக. இணை வைப்பாளர்களுக்கு அது எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த தீனை மேலோங்க வச்சே ஆகணும். இதை உபதேசமாக மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வரக்கூடாது, இதை மேலோங்க செஞ்சுட்டு தான் நீங்கள் வரணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இது ஒரு பணியாக அல்லாஹ் கொடுத்தேங்கிறான். அதோடைய தக்மீல், அதோடைய முழுமைப்படுத்துதல் நடந்தே தீரும்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ இந்த ரெண்டு விஷயத்துக்காகத்தான் உலகம் பயணப்பட்டு இருக்குது. இது கண்டிப்பாக நடக்கும், தடாலடியாக நடக்கும். இது எப்போ அல்லாஹ் நினச்சானா ஒரு நாளில் இது நடத்தி காமிச்சிருவான். இதை பற்றி பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். 58:20-21 வசனத்தில் என்ன சொல்கிறான்? எவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் எதிர்க்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக மிகவும் கேவலமான படைப்பினங்களை சேர்ந்தவர்கள் ஆவர். யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் எதிர்க்கிறாங்களோ அவர்கள் மிக மோசமானவர்கள். நானும் என்னுடைய தூதர்களும் நிச்சயம் வெல்வோம் என்று அல்லாஹ் எழுதிவிட்டான். அல்லாஹ்வுடைய விதியில் என்ன இருக்குது? அல்லாஹ்வும் அவனுடைய ரசூல்களும் தோல்வி அடைய மாட்டார்கள். ரசூல் தோற்க மாட்டார்னா என்ன அர்த்தம்? ரசூலுடைய பணி தோற்காது, ரசூல் கண்டிப்பாக ஜெயிப்பார். இது அல்லாஹ் எழுதிட்டேன். இது விதி. விதியை நம்புவது ஒரு மூமினின் மீது கடமை. இதை நம்பலை அப்படின்னா நம்ம மூமின் இல்லைன்னு அர்த்தம். உண்மையில் அல்லாஹ் பேராற்றல் உடையவனாகவும் வலிமை மிக்கவனாகவும் இருக்கின்றான். இது எப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு என்ன தெரியும்? அல்லாஹ்வுடைய இந்த வல்லமையை மறந்துடுவோம். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், நான் நினச்சா அதை செஞ்சு காமிச்சிருவேன், இதுக்கு எனக்கு இது இருக்குன்ட்டு. ஸோ இந்த முன்னறிவிப்புகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடியாலஜி நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கணும்? கிளியராக இருக்கணும். அமெரிக்கா ஜெயிச்சா என்ன, ஈரான் ஜெயிச்சா என்ன, யார் கூட நமக்கு பஞ்சாயத்து கிடையாது. எல்லாமே அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். நமக்கு தேவை என்ன அப்படின்னா சத்தியம் ஜெயிக்கணும், நன்மை ஜெயிக்கணும், நல்லவங்க மேலே வரணும். இதுதான். அது இந்துக்களாக இருக்கட்டும், அது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், அவங்க யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நல்லது இந்த உலகத்தில் மிகைக்கணும். இதுதான் ஒரு மூமினுடைய பண்பாக இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு. இது சம்மந்தமாக ஒரு கவிதையும் இருக்குது அல்லாமா இக்பால் சொல்கிறாங்க. ஆங் ஜோ குச் தேக்தி ஹை லப்பே ஆசக்தா நஹி. இது சொல்கிறாரு, ஒரு காலத்தில் இது நடக்கும். அது நடக்கும்போது எப்படி இருக்கும், இந்த அல்லாஹ்வுடைய தீன் முழுமை அடையும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது நான் கண்ணில் பார்க்குறேன், ஆனால் என்னால் வார்த்தைகளால் என்னால் விவரிக்க முடியல. என் கண்கள் பார்க்கக்கூடிய அந்த காட்சி என்னால் விவரிக்க முடியல. மெஹவே ஹைரத் ஹூ கே துனியா கியா சே கியா ஹோ ஜாயேகி. இந்த உலகம் இன்னைக்கு இப்படி இருக்குது, அப்போ அந்த உலகம் எப்படி இருக்கும் தெரியுமா? இதே உலகம் மாறிடுச்சுன்னா, அல்லாஹ்வுடைய ஒளியை கொண்டு இந்த உலகம் நிரம்பிருச்சுன்னா அந்த உலகம் எப்படிப்பட்டதாக ஆயிரும்? இதே அமெரிக்கா என்னவா மாறி இருக்கும், அதே யூரோப் என்னவா மாறி இருக்கும், அதே எகிப்து என்னவா மாறி இருக்கும், அதே நாடுகள் அரபு நாடுகள் என்னவா மாறி இருக்கும் அப்படிங்கிற. ஷப் குரேசா ஹோகி ஆखर ஜல்வய குர்ஷீத் சே. இந்த இருள் சூரிய கதிர்களை கொண்டு விலகிவிடும். சூரியன் வெளிப்படும், இருள் விலகிவிடும். ஏ சமன் மாமூர் ஹோகா நக்மா ஏ தௌஹீத் சே. இந்த உலகம் தௌஹீதுடைய அந்த ஓசையால், அந்த ஏகத்துவத்தின் ஓசையால் நிரம்பி வழியும். அஹதுங்கிற அந்த வார்த்தை உலகம் முழுவதும் ஒலிக்கப்படும். இதை சொல்கிறாங்க. இது ஒரு கேவலமான மொழிபெயர்ப்பு. இது அல்லாமா இக்பாலுடைய கவிதைக்கு நான் பண்ணது, புரியுதுங்களா? ஏன்னா ஒரு கவிதையை பொறுத்த வரைக்கும் அது அந்தந்த லாங்குவேஜில் தான் அது கரெக்டாக வரும். ஆல்டர்னேட்டிவ் வேர்டுங்கிறது ரொம்ப கொடுமையாக இருக்கும். மொத்தத்தில் விஷயம் புரிஞ்சுக்குங்க. இது கண்டிப்பாக இது நடக்கும். அப்போ அவரும் நம்பினார். அவர் அதை காட்சியாகவே பார்த்து அதை விவரிச்சுட்டு போனார். நம்மளும் என்ன பண்ணணும்? அதை நம்பணும். அதற்காக நாம் என்ன பண்ணணும்? மன உறுதியுடன் அதற்காக நாம் உழைச்சிட்ருக்கணும். அப்போ இது அடிப்படையான ஒரு விஷயம். இப்போ முன்னறிவிப்புகளுக்கு வருவோம். அப்போ ரொம்ப பாப்புலரான இருக்கக்கூடிய ஒரு 10 முன்னறிவிப்பு ஒரே ஹதீஸில் வருது. அதனால தான் 10 பெரிய அடையாளங்கள்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் மத்தியில் மிகவும் பாப்புலர். அப்போ அந்த 10 அடையாளங்கள் என்ன, அதை பற்றிய ஒரு லைட்டான ஒரு என்ன சொல்கிறது, அதோட எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த பதிவு நம்ம இது பண்ண போகிறோம், கன்க்ளூட் பண்ண போகிறோம். அப்போ இந்த 10 அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபுக் போகிறது தான் இது நடக்குது. அப்போ ரசூல்லா மாடி அறையில் ஒன்றில் இருந்தார்கள். நாங்கள் கீழே இருந்தோம். அப்போது அவர்கள் எங்களை எட்டி பார்த்து என்ன பேசி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். என்னப்பா நம்ம சஹாபாக்கள் கீழே என்னமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க, என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் யுக முடிவு நாளை பற்றி பேசி கொண்டிருக்கோம், இல்லை கியாமத் நாளை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு ஆர்வம் என்ன அப்படின்னா, வேலை செஞ்சு முடிச்சிட்டாங்க, கூலி கொடுக்கணும் இல்லையா,
அவங்க பேசுகிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம என்னத்தை வெட்டி முழிச்சோம், மறுமை நாள் வந்துடுமா வந்துருச்சுன்னா பாதிக்கப்படுறது நம்மளா தான் இருப்போம். புரியுதா? இன்னும் கொஞ்ச நாள் தான் உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னா எழுதினா தீர்ப்பு டக்குன்னு புத்தகம் கொடுக்கப்பட்டால் என்ன இருக்குது, எல்லாம் ஒன்றும் தேராது. இந்த புத்தகம் இதை வச்சுட்டு இக்ரா கிதாபகன்னு படித்தா என்னத்த இருக்குது, இதில் மார்க் போடுறதுக்கு என்ன இருக்குது? உலகம் அழிவு நெருங்க நெருங்க நம்முடைய உலகப்பற்று பெருகிட்டே போகுது. நம்முடைய அந்த துனியாவுடைய அந்த மோகம் இன்னும் ஜாஸ்தியாகிட்டே போகுது. அப்போ அது ரசூல்லா சொல்கிறாங்க, யுக முடிவு நாளை பற்றி பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 10 அடையாளங்கள் நிகழாத வரை யுக முடிவு நாள் வராது. இந்த 10 அடையாளங்கள் வச்சிங்க, அது நடக்கும் வரை யுக முடிவு நாள் கண்டிப்பாக வராது அப்படிங்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு அடையாளம், அது 10 அடையாளம் அதில் சீக்வன்ஸ் இருக்குது. சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் முக்கியத்துவம் கிடையாது. அது நடக்கும்போது முன்ன பின்ன நடக்கும். முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, கிழக்கில் ஒரு நிலநடுக்கம், மேற்கில் ஒரு நிலநடுக்கம், அரபு தீபகற்பத்தில் ஒரு நிலநடுக்கம். இந்த 3 பூகம்பங்கள், 3 அடையாளம். 4வது புகைமூட்டம், 5வது தஜ்ஜால், 6வது பிராணி. இது பூமிக்குள்ளிருந்து வெளிப்படும் அதிசய பிராணின்னு பிராக்கெட்டில் போட்டுருக்கேன். அதிசயங்கிறது பிராக்கெட்டுங்கிறத டீட்டெயிலாக நம்ம பேசியிருக்கோம். 7வது யாஜூஜ் மாஜூஜ். 8வது சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது. 9வது யமன் நாட்டில் உள்ள அதன் பகுதியிலிருந்து கடைக்கோடியில் இருந்து ஒரு நெருப்பு கிளம்பி மக்களை மஹஷரை நோக்கி புறப்பட செய்யும். மக்களை என்ன பண்ணும், இந்த யமன்லேருந்து வர்ற நெருப்பு மஹஷரை நோக்கி ட்ராவல் பண்ண வைக்கும். 10வது என்ன அப்படின்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாமின் புதல்வர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் இருந்து இறங்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீமில் 5559வது ஹதீஸு. இது 2-3 அறிவிப்பு இருக்குது. இது பக்கத்தில் இருக்கும். ஓவராலாக நான் சொன்ன இந்த விஷயங்கள் இதில் வந்துடும். இப்போ இந்த ஒவ்வொரு அடையாளத்தையும் இப்போ நம்ம 10 அடையாளத்தில் என்ன பண்ணலாம், சீக்வன்ஸ் அப்படியே பண்ணி இதை பற்றி ஒரு சின்ன சின்ன விளக்கங்கள் நம்ம அந்த இடத்துல இப்போ இன்றைக்கி தெளிவுபடுத்திடலாம். முதல் விஷயம் 3 பூகம்பங்கள். இப்போ இது பெரிய 10 அடையாளங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையோட வாழ்க்கையில் தாக்கத்தை செலுத்தக்கூடியது. இது என்னமோ வேடிக்கை பார்க்கக்கூடியதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த அடையாளங்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், வேடிக்கையானது. நமக்கும் அந்த அடையாளத்துக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, ஒரு சிலது நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், ஒரு சில பூகம்பம் வந்துச்சுன்னா பாதிக்கப்படும் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் இதில் 10 அடையாளங்களும் கிட்டத்தட்ட எடுத்திங்கன்னா நம்முடைய வாழ்வோட கனெக்டடாக இருக்கக்கூடிய விஷயம், நம்முடைய அன்றாட வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. இப்போ இதில் முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிழக்கில் 3 பூகம்பங்கள். இப்போ இந்த பூகம்பம் பொறுத்த வரைக்கும் கிழக்கில் ஒரு பூகம்பம், மேற்கில் ஒரு பூகம்பம், அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம். இப்போ இந்த கிழக்கு மேற்கு அரபு இந்த மிடில் ஈஸ்ட்டு இது எது அப்படின்னா, இது எல்லாமே உலகத்துக்கு கிழக்கிய நாடுகள், மேற்கத்திய நாடுகள், மிடில் ஈஸ்ட் நாடுகள். அப்போ ரசூல்லா 3ஐயும் தனியாக பிரித்து சொல்லிட்டாங்க. அந்த அரபு தீபகற்பத்தையும் தனியாக பிரித்து சொல்லிட்டாங்க. மிடில் ஈஸ்ட்டு தனி, அது இல்லாமல் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தனி, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தனி. கண்ட்ரிஸுங்கிறது இல்லை, ரசூல்லா காலத்தில் கண்ட்ரின்னே ஒன்றும் இல்லை. அதான் மேட்ரு. ரசூல்லா காலத்தில் கண்ட்ரிங்கிறதே ஒன்றும் கிடையாது. இப்போ நாம் இன்றைக்கி புரிஞ்சுக்கணும், வெஸ்டர்ன் வேர்ல்டு, ஈஸ்டர்ன் வேர்ல்டு ப்ளஸ் மிடில் ஈஸ்ட்டு. இப்போ இந்த 3 பூகம்பங்கள். அப்போ பூகம்பம்னா எதை குறிக்கும், இது நேரடி பூகம்பத்தை குறிக்குமா வச்சிங்க, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. காத்திருங்க, அதை பற்றியும் பிரச்சனையே கிடையாது. அப்போ இந்த பூகம்பத்தை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உவமையாக பார்க்குறோம். இது ஒரு கோடிங்காக பார்க்குறோம். பூகம்பம்னா என்ன, பொதுவாக பூகம்பம்னா என்ன, வயநாட்டில் ஒரு பூகம்பம் வந்துச்சு, ஒரு நிலநடுக்கம், ஒரு நிலச்சரிவு, அதில் ஏதோ ஒன்று நடந்துச்சு. நைட்டு படுத்துட்டு இருந்தவன் காலையில் என்ன ஆகி போச்சு, ஏழையாக போயிட்டார் ஒரே நாளில். அதாவது நிலநடுக்கம்னா என்னென்னா, நம்முடைய பாதங்களுக்கு கீழே இருக்கிற பூமி கசக்குன்னு நவுந்துடுறது, ஒரே இடத்துல டக்குன்ட்டு நவுந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை அன்றோடு அடியோடு புரட்டி போடப்படும். ஏன்னா ஒரு கட்டமைப்பு நம்ம ஏற்படுத்துகிறோம். நம்ம எல்லோரும் இன்றைக்கி தொழில் செய்கிறோம், ஒவ்வொருத்தரும் வீடு வச்சுருக்கோம், வாடகை வீட்டில் இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்துகிறோம். ஒரு படிப்பு படிக்கிறதுனா எவ்வளோ எஃபர்ட் போடணும். அப்போது அந்த படிப்பினால் ஒரு தொழில் ஏற்படுத்தி அதில் பொருளாதாரம் சம்பாதிச்சு அதில் ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகி ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரே ஒரு பூகம்பம் இப்படின்னு போனதுக்குள்ளே அடுத்த நாள் என்னது, பண்ணுக்காக ரோட்டில் நிற்கணும், கஞ்சி ஊற்றுவாங்க, வரிசையில் நிற்கணும். அது ஒரு நாளைக்கு ஒரு டைம் கூட வரலாம். இப்போ இன்றைக்கி நாம் ஸ்விக்கிலையும் ஜொமாட்டோலையும் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருப்போம், என்ன சாப்பிட்லாம், உட்காந்து அந்த மாதிரி இருக்கலாம். இன்னும் ஞாயிற்றுக்கிழமை ஒரே கன்ஃபியூஷன், ஒரு பக்கம் பிரியாணின்னு சஜஷன் வருது, ஒரு பக்கம் மீனுன்னு சஜஷன் வருது, ஒரு பக்கம் அது இதுன்ட்டு போட்டு கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கிறோம். அன்றைக்கி பூகம்பம் வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும், எல்லாம் இருக்கும் ஆனால் ஒன்றுமே
நம்மக்கிட்ட இருக்காது. அப்போது ஒரே நாளில் அடியோடு நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுருது பாருங்கள். அந்த சம்பவங்கள் எல்லாமே பூகம்பத்தில் அடங்கும். இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஒரே நாளில் உங்கள் வேலை போச்சு. இப்போ இது என்னது? உங்களை பொறுத்த வரைக்கும் அது பூகம்பம் தான். ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்துச்சு, ஒரு கம்பெனி இருந்துச்சு, டப்புன்னு கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? பூகம்பம் தான். அந்த சாம்சங் கம்பெனி இப்போ வேலை செஞ்சிட்ருக்காங்க, திடீர்னு சம்பளம் சேர்த்து தர மாட்டேங்கிறாங்க, அது இதுன்னு பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. ஒரு திடீர்னு ஃபோர்டு கம்பெனி இழுத்து மூடிட்டான். திடீர்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு, ஏதோ ஒரு இப்போ சென்னையிலே ஒரு பெரிய ஒரு நிறுவனம் இருந்துச்சு. அந்த நிறுவனத்தை சார்ந்து அங்கே ரியல் எஸ்டேட் எல்லாம் சேல் ஆகி நடந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு கம்பெனி வேறு இடத்துல பிரான்ச் மாற்றிட்டான். அந்த நிலத்துடைய மதிப்பு காணாமல் போயிருச்சு. அவனை பொறுத்த வரைக்கும் பூகம்பம் வந்துருச்சு, அவனுக்கு அட்டாக் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் கம்பெனிக்கு பக்கத்துலேயே அவன் வீடு வச்சுருந்தான். இப்போ அந்த கம்பெனியும் மாறி போச்சு, இப்போ அந்த வீடும் இல்லை. அப்போ அந்த வீட்டை வச்சுட்டு அவன் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நடக்கிற எல்லா நிகழ்வுகளுமே பூகம்பம். ஆனால் இது மாதிரி பூகம்பம் மனித வரலாறு நிறைய சந்திச்சிருக்கு. சின்ன சின்னதாக ரெசிஷன் சின்ன சின்னதாக சந்திச்சிருக்கு. இந்த 2008 ஒரு தடவை நடந்துச்சு. அந்த லேமன் பிரதர்ஸுங்கிற அந்த ஒரு பேங்க் வந்து திவாலாச்சு, அமெரிக்காவுது. இப்போ அந்த டைமில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அப்போ ஈரான் அந்த கல்ஃப் வாரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் ஒரு பிரச்சனை வந்தது. ஆனால் இது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா சாதாரணமாக இருக்காது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் மனிதர்கள் அந்த மக்களுடைய வாழ்க்கையை புரட்டக்கூடிய விஷயமா இருக்கும். இது கிழக்கு நாடுகள், கிழக்கத்திய நாடுகள். அதில் எடுத்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன இருக்குது? ஏகப்பட்ட நாடுகள் வருது. சைனா வருது, இந்தியா வருது, மலேசியா வருது, பங்களாதேஷ் வருது, சிங்கப்பூர் வருது. இந்த மாதிரியான ஒரு 26 நாடுகள் கிழக்கு நாடுகளில் நல்ல ஒரு சைஸபிள் நல்ல ஒரு இதாக இருக்கக்கூடிய, நான் சொல்கிறது ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய நாடுகள். அதே மேற்கத்திய நாடுகள் எடுத்திங்கன்னா யூரோப் மொத்தம். அப்போ அந்த இடத்துலையும் ஒரு பூகம்பம் ஏற்படும். அப்புறம் அரபு தீபகற்பம். அப்போது யூரோப்பில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி தான் நிறைய நாடுகள் இங்கே நம்ம பொழைச்சிட்ருக்குறோம். அப்போ யூரோப்பு கவுந்துச்சுன்னா அப்போ அது 3 நிலநடுக்கும் ரசூலா ஏன் ஒன்றா பேக்கேஜாக கொண்டு வரேன்? ஏன்னா இவனுடைய அந்த இதில் தான் இந்த முட்டு நிற்கிது, அந்த இதில் தான் எப்படி ஒரு சேருக்கு 4 கால் இருக்கோ அது மாதிரி இது ஒரு 3 முக்காலியில் தான் ஒரே பொருளாதாரம். இன்றைக்கி உலக பொருளாதாரமே அந்த வட்டியின் அடிப்படையிலான பொருளாதாரமே இந்த 3 முக்காலில் தான் நின்றுட்டு இருக்குது. யூரோப் விழுந்துச்சுன்னா, யூரோப் பர்ச்சேஸ் பண்ணுறது நிறுத்திச்சுன்னா சீனா திவாலாயிரும். சீனா சப்ளை பண்ண முடியாது. சீனாவுக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்து அங்கே சீனாவில் சப்ளை உற்பத்தி நடக்கலை அப்படின்னா நாம காலியாயிரும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏராளமான பாகிஸ்தானாக இருக்கட்டும், மற்ற நாடுகளாக இருக்கட்டும், இது மாதிரி. அப்போது இந்த நாடுகள் எல்லாமே எடுத்திங்கன்னா என்ன ஆயிரும்? இப்போ இந்த நாடுகளில் ஒரு மிகப்பெரிய ரெசிஷன் வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அது கிழக்கில் ஏற்படக்கூடிய பூகம்பம். அதே மேற்குலேயும் எடுத்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வரும். மிடில் ஈஸ்டில் என்ன அப்படின்னா பெட்ரோல் இருக்குது, எண்ணெய் வளம் இருக்குது. அப்போ அந்த எண்ணெய்க்கு மதிப்பில்லாமல் போனாலோ அல்லது அதற்கு பதிலாக வேறு யாரிடமாவது அந்த எண்ணெய் வளம் வந்து அதிகமாக குவிஞ்சாலோ அல்லது வேறு ஏதாவது வண்டி தேவை இல்லாமல் போனாலோ என்ன ஆயிரும்? பெட்ரோலுடைய தேவை வந்து உலகத்துக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? மிடில் ஈஸ்ட்டும் ஒரு ஆட்டம் கண்டுரும். இது வந்து பொருளாதார பூகம்பம். பொருளாதாரம் மட்டுமே பூகம்பம் கிடையாது, அடுத்த ஒரு பூகம்பம் இருக்குது, அரசியல் பூகம்பம். இந்த அரசியல் பூகம்பமும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நாட்டோடைய நிலைமையை உல்டாவாக்கி விட்டுரும். நேற்று வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருப்பீங்க, இப்படி கவர்மெண்ட்டே கிடையாது பங்களாதேஷில். இப்போ அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் என்னவாக இருப்பான்? அவனுக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு வருமானம், அவனுக்கு ஒரு பென்ஷனு, அவனுக்கு ஒரு லொட்டு லொசுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கும்ல. அந்த ஸ்டெபிலிட்டியெல்லாம் காணாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? டோட்டலாக அந்த ஸ்ட்ரக்சரே மாறி போயிடுச்சுன்னா, கவர்மெண்ட்டு போட்ட எல்லா உத்தரவுகளும் செல்லாதமாக போயிடுச்சுன்னா, அதை வச்சு தான் உலகமே இங்கே இயங்கிட்டு இருக்குது. ஆர்டர் போட்டவனே இல்லை அப்படிங்கிறபோது ஆர்டர் எல்லாம் டம்மி ஆயிரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பூகம்பத்துடைய கணக்கு தான். கிட்டத்தட்ட மக்கள் எல்லோரும் சமமாயிருவாங்க. யாருக்குமே அவங்களுடைய அந்த உழைப்பு சம்பாரித்து வச்சது, அவங்க சேர்த்து வச்சது எல்லாமே அவங்க என்ன பண்ணிடுவாங்க? ஒரே நாளில் இழக்க வேண்டியது வந்துடும். அப்போ இது மாதிரியான ஒரு அரசியல் அன்ஸ்டெபிலிட்டி வந்தாலும் என்ன ஆயிரும்? அது வந்து பூகம்பம் கணக்கில் வரும். அதுவும் நோக்கி இப்போ நீ பார்க்குறோம் உலகம் பூரா அது மாதிரியான ஒரு சூழல், ரொம்ப ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால் அப்பட்டமாக பார்க்க முடியுது. அப்போ அந்த லாக்டவுனு போட்டாலும் சரி, அல்லது பண மதிப்பிழப்பு, அதாவது டிமானிட்டைசேஷன் ஒரு வேர்ல்டு வைடு கொண்டு வரப்பட்டாலும் சரி, பேங்கிங் செக்டார் கொலாப்ஸ் ஆனாலும் சரி, இது வந்து எதில் அடங்கிரும்? இது பூகம்பத்தில் அடங்கிரும். நீங்கள் நேரடியாக பூகம்பம் உங்களுக்கு என்ன எஃபெக்ட் பண்ணுதோ அதை காட்டிலும் பன்மடங்கு இது எஃபெக்ட் பண்ணிடும். இப்போ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம்?
இத்தனை லட்ச ரூபாய்க்கு மேலே பண்ணக்கூடாது, 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்து கரன்சி வந்து கொடுத்து எந்த டிரான்சாக்ஷனும் நீங்கள் பண்ணவே கூடாது. 2 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு பில் போட்டு ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று ஆன்லைனில் தான் பண்ணணும், இல்லைனா செக்கு கொடுக்கணும். அதுக்கு டிடி இந்த மாதிரியான ப்ராசஸ் தான். நிலம் வாங்குறதா இருக்கட்டும், எல்லா பொருளுக்கும் அப்படி தானே, கிட்டத்தட்ட அப்படி தான் நினைக்கிறேன், நகை வாங்குறது உட்படன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாமே பேங்க்கில் தான் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். சின்ன சின்ன டிரான்சாக்ஷன், எள்நி விற்கிறது, வடை விற்கிறது, டீ சாப்பிட்றது கொண்டு இப்போ என்ன ஆயிடுச்சு, பேங்க்கில் தான் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். இது எல்லாமே என்ன, இது பொருளாதாரமே கிடையாது, இது ஒரு மாய உலகம், வெறும் நம்பர்ஸு. இந்த பாயிண்ட்லேருந்து நம்பரு எடுக்கிறேன், ஜிபே பண்ணிட்டேன்னாங்கிறேன், என்னடா கிளிங், என்னடா இருந்துச்சு, ஒன்றும் இல்லை, இந்த கிளிங் அங்கே போச்சு, அந்த கிளிங் இங்கே போச்சு, எல்லாம் கிளிங் தான். ஒரு நாள் ஒரே ஒரு கிளிங்கு ஆனாகலை, பாய் அப்படின்னு ஒரு கிளிங் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. டோட்டல் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 10 கோடி ரூபா இருக்குது, பாக்கெட்டில் வீட்டில் ஒரு 4 மூட்டை அரிசி இருக்குது, அதுதான் நீங்கள் தான் உங்கள் செல்வம், அதுதான். புரியுங்களா? உங்கள் செல்வம் என்ன, அதுதான். ஒரு மூட்டை மாவு வச்சுருக்கீங்களா, அதுதான். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரிஃபரபிள் நம்ம என்ன சொல்கிறோம், சில விஷயங்கள் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். இந்த நகரங்களில் வாழ்கிறவங்க கொஞ்சம் நெருக்கத்தில் காலகட்டம் வந்துருச்சு, தயவு செஞ்சு உங்களுடைய அந்த அசட்ஸ் வந்து வெளியே கொண்டு வந்துடுங்க. இது வந்து முஸ்லீம்களுக்குன்னு சொல்லலை, இந்த அட்வைஸ் இதுக்கு யாரெல்லாம் கேட்குறாங்களோ, யாரெல்லாம் இதை வந்து நினைக்கிறாங்களோ, உலகம் போயிட்டுருக்கிற அந்த உலக அரசியல் உற்று நோக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இதை பயன்படுத்திங்கன்னா, இப்போ இருக்கும்போது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் தான், வேறு வழி இல்லை. கடைசி காலத்தில் யாருக்கும் பயன்படாமல் தான் போக போகுது. ஸோ அதனால் புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னா, அங்கே சொத்துக்கள் வச்சுருக்கிறீங்க, ஓன் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்க, கொண்டு போய் கிராமங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறீங்க. அப்போ என்ன பண்ணுறது, எல்லோரும் அங்கே நவுந்துருமா, இல்லை வாடகையில் இருங்க. புரியுதா? இருக்கிறது டெம்பரரியாக ஒரு 5 வருஷம் 10 வருஷம், அந்த 10 வருஷம் 5 வருஷம் வாடகையில் இருந்துட்டு போங்க, பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 10 வருஷம் கழித்து மோஸ்ட்லி பயன் தர போகிறது கிடையாது. பெருநகரங்கள் நான் சொல்கிறது சென்னை, பெங்களூரு, இது மாதிரியான பெருநகரங்கள், அதே மாதிரி வெஸ்டர்ன் வேர்ல்டில் இருக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகள், ஏன்னா அங்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் ரெசெஷன் எதிர்பார்க்குற எல்லாமே நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த வேர்ல்டு ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, இது எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் இப்போ வேர்ல்டு ஆர்டர் வச்சுருக்கிற நாடுகள் நிம்மதியாக அந்த மக்களை வந்து வாழ விட்டுற மாட்டாங்க. இது வந்து அவங்க கண்டிப்பாக இந்த நிலைக்கு கொண்டு போய் மக்களை தள்ளியே தீருவாங்க. ஸோ அதற்காக சொல்லப்பட்ட விஷயம் இந்த பூகம்பங்கள் பொறுத்த வரைக்கும். இப்போ இதில் ஒரு நாடு வந்து நான் குறிப்பிடல, ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் எந்த பூகம்பம் அது பாதிக்காது, ஆல்ரெடி அது பூகம்பத்தில் தான் இருக்குது, அது கண்ட்ரியே வந்து அபராதம் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பிச்சைக்காரனுக்கு ஏதாவது பிரச்சனையா, அது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க ஆல்ரெடி வந்து வாங்குறதே வந்து பார்த்திங்கன்னா பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அமெரிக்காட்ட. இது உலகளாவிய உண்மை. இது வந்து அவங்க மீடியாவும் சொல்லுது, நம்ம ஊர் மீடியாவும் சொல்லுது. இதில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, இஜுமா ஆகிப்போச்சு. என்ன இவங்க ஒரு வேலைக்கு ஆகாதவனுங்க, எதுக்கும் ஆகாதவனுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் என்ன நினச்சிடக்கூடாது, என்னடா இது கிழக்கு நாடுகள்னு சொல்லி சைனா இதெல்லாம் சேர்த்துனா இந்த நாடு சேர்த்துலன்னு. இது ஆல்ரெடி கீழே தான் இருக்குது, இன்னும் கீழே எங்கே போகிறது, இதுக்கு மேலே போகிறதுக்கு அது இடம் இல்லை. சரிங்களா? அப்போ இந்த 3 அடையாளத்தை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சிக்கங்க. பொலிட்டிக்கல் பூகம்பம், எக்கனாமிக்கல் பூகம்பம், ப்ளஸ்ஸு இது மாதிரியான ரியல் பூகம்பம். இது எது நடந்தாலும் சரி, இயற்கை பேரிடர் வந்தாலும் சரி, இது எது நடந்தாலும் இது தெரிஞ்சுக்கங்க. இது பெரிய லெவலில் பாதிக்கும், சாதாரணமாக இருக்காது, பெரிய லெவலில் இது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இது 4வது ஒரு அடையாளம். இது 3 முடிஞ்சதா? 4வது அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புகை. இந்த புகை என்ன அப்படின்னா, இது வந்து நியூக்ளியர் வார். இப்போ இந்த நியூக்ளியர் வார் எப்படி யாருக்கும் வரக்கூடிய நியூக்ளியர் வாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆன நியூக்ளியர் வாராக தான் இது வந்து இருப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேர் மோதினா மட்டும்தான் உலகம் மிகப்பெரிய ஒரு நியூக்ளியர் அபாயத்தை வந்து சந்திக்கும். இது நடந்தால் தான் இதுதான் மிக முக்கியமான அடையாளம். இன்றைக்கி எஸ்கடாலஜி தூக்கி ஓரம் வச்சுருங்க. உலக அரசியல் கவனிக்கக்கூடிய எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக இதை நோக்கி தான் உலகம் ட்ராக் பண்ணிட்டு போயிட்டுருக்குது. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இதோட முடியாது. இன்னைக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்தில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி என்ன தேதி? 15. நேற்று 14ஆம் தேதி 13ஆம் தேதி ஒரு மீட்டிங்லாம் நடந்தது. என்ன அப்படின்னா, ஃப்ரான்ஸு பிரிட்டனு இவங்க 2 பேருமே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி என்ன முடிவு எடுக்கிறாங்க, ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அது முடிவு என்ன எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதில் என்ன இப்போதைக்கு என்ன அந்த மீட்டிங்குடைய மைய கருத்துன்னு பார்த்தோம்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிசைல் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒரு மிசைல் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அந்த மிசைல் வந்து உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க. அதை எங்கே பயன்படுத்துறதுக்கு, ரஷ்யாவுக்கு உள்ளே பயன்படுத்துறதுக்கு அனுமதி தரலாமா வேண்டாமா? இப்போ இதற்கான ஒரு பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டுருக்கு. இது மட்டும் நடந்துருச்சுன்னா, இது மட்டும் நேட்டோவுடைய ஆயுதம் ரஷ்யாவுடைய மண்ணுக்குள் பிரயோகப்படுத்தப்பட்டால், அதுக்கு புட்டின் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, நாங்கள் அடுத்தது என்ன பண்ணுவோம்,
டைரெக்டாக அந்த நாடு மேலே அணு ஆயுதத்தை ஏவுவோம். அதாவது ஈன்காஜாவா பத்தரசு அப்படிம்பாங்கள்ல, அதாவது செங்கல் அடித்தா நான் கருங்கல் அடிப்போங்கிற மாதிரி, நீ சாதாரண மிசைல் அடித்தேன்னா நான் திருப்பி விடுறது ஏவுகணை என்னவாக இருக்கும், அது வந்து நியூக்ளியர் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா நியூக்ளியர் வார். இதை பற்றியும் டீட்டெயிலாக நம்ம நிறைய விஷயம் பேசியிருப்போம். அப்போ அடையாளத்தை இதுவும் புரிஞ்சுங்க. இப்போ இந்த நியூக்ளியர் வார் வந்தாலும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுது. இது வந்தால் இதுவும் அந்த 3 பூகம்பங்களும் கனெக்டடு. இந்த நியூக்ளியர் வாருக்குள்ளே எதுக்கு அடங்கிரும், வெஸ்டர்ன் வேர்ல்டுடைய அந்த நிலநடுக்கமும் அடங்கிரும், மிடில் ஈஸ்டில் உடைய நிலநடுக்கமும் இதில் அடங்கிரும், சைனா இன்வால்வ் ஆகிறதுனால ஈஸ்டர்ன் வேர்ல்டுடைய நிலநடுக்கமும் இதில் அடங்கிரும். இப்போ பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இப்போ யார் காரணம், அமெரிக்கா தான் வந்து பார்த்திங்கன்னா சைனாவை வந்து குடைச்சல் கொடுக்கணுங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய அந்த ரெஜிம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தில் வந்து எல்லாருமே அது பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, அப்போ இது எல்லாமே இன்க்ளூடட் தான். பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று எப்படி கனெக்டடுன்னு. இப்போ அந்த முன்னறிவிப்புகளை பற்றி நாம் சொல்லும்போது சொன்னாங்கல்ல, நிறைய இந்த எதிர்த்து பதிவு போட்டவங்க, ஒரு முன்னறிவிப்பு நடந்தால் அடுத்தடுத்து நடக்கும்ட்டு. இதுதான் அது. ஒரே நேரத்தில், இன்னும் சொல்லப்போனால் இது எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்கிறது தான். அங்கே நியூக்ளியர் போடும்போது இங்கே பூகம்பங்கள் ஸ்டார்ட் ஆயிரும், இங்கே பூகம்பம் நடக்கும்போது இங்கே நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆயிரும். இது எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டடான இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இது 10 அடையாளம் சொல்லப்போனால் ஒரே அடையாளம்னு கூட வச்சுக்கலாம். 10மே அது வந்து இந்த முத்துச்சரம் வந்து எப்படி உழுவுறது போல் சீக்வன்ஸில் அப்படியே உழுந்துகிட்டே இருக்குமோ. இதில் இன்னொன்று நினச்சிடக்கூடாது. என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் நடக்கும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இந்த ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமாக நம்ம இவ்வளோ நாள் இதை ஆய்வு பண்ணதில் நம்ம பார்த்ததில் ஒரு 6 to 7 வருஷம் இதற்கான டைம் பீரியட். இந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நடந்து முடிகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், ஒரு 6 to 7 வருஷமான ப்ராசஸில் இது நடக்கும். இது பைபிள்லையும் பார்த்திங்கன்னா அந்த உபத்திரவ காலம் அப்படிங்கிற மாதிரி பேர்லெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அது முன்னறிவிப்புகள்லாம் இருக்குது. குர்ஆன் ஹதீஸ்லையும் வந்து நம்ம நிறைய அது பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் 5வது அடையாளம் வந்து பார்த்திங்கன்னா தஜ்ஜாலை பற்றியும் நம்ம விரிவாக அதை வந்து பேசியிருக்கோம். தஜ்ஜாலை பற்றி சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித வாழ்க்கையில் அவன் ஒவ்வொருத்தனுக்கும் என்ன தாக்கம் செலுத்தியிருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது 3 விஷயங்கள் வந்து அவன் பண்ண மிகப்பெரிய டேமேஜ். அப்போ முதல் விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் வேறு ஆன்மீகம் வேறுன்னு பிரித்து விட்டது. இது வந்து என்னது, மிகப்பெரிய முதல் தாக்குதல், தஜ்ஜாலுடைய வலிமையான தாக்குதலும் குத்தான். இது 400 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. சர்ச் ஆஃப் இங்கிலாண்டும் அப்போ தான் என்ன நடக்குது, அந்த அசம்பிளியும் வந்து பிரியுது. அதோடைய தொடக்கம் சர்ச் ஆஃப் இங்கிலாண்டு ஏன் தொடக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அரசியலில் ஆன்மீகத்தின் தலையீடு இருக்கக்கூடாது, சர்ச்சு தனியாக இருக்கணும், ஸ்டேட் தனியாக இருக்கணும். அப்போ இதை விதை போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இங்கிலாண்டில் தொடங்கப்பட்டது. இது தஜ்ஜாலுடைய முதல் தாக்குதல். இதிலிருந்து என்ன ஆயிடுச்சு, மனித குலத்தின் வீழ்ச்சி வந்து தொடங்குது. 2வது பார்த்தீங்கன்னா, சமூக பொருளாதாரம் இருக்குல்ல, வட்டிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் பேசிஸில் மட்டும்தான் இருந்துச்சு. ஒருத்தன் கடன் கொடுக்குறான் வாங்குறான், இதில் மட்டும்தான் வட்டி இருந்துச்சு. ஆனால் அந்த சமூகத்துக்கு ஹோல்சேலாக வட்டி வந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இல்லவே இல்லை. அது வரைக்கும் மனித குலம் பார்க்காத ஒரு விஷயம். அப்பவும் வந்து அவனும் அங்கேயே என்ன பண்ணுறான், அதுவும் இங்கிலாந்து தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான் முதல்ல உருவாக்கப்பட்ட வங்கி. அப்போ அங்கேருந்து தான் இந்த பேங்க்குடைய அந்த அடிப்படையிலான அந்த பொருளாதாரம் கட்டமைக்கப்படுது. இது மனிதர்களோட சுரண்டி திங்கக்கூடிய அடுத்த ஒரு விஷயமா வந்து மனிதர்களுக்கு மிக பெரும் பாதிப்பை தரக்கூடிய ஒரு விஷயமா இது அமையுது. 3வது பார்த்தீங்க அப்படின்னா, குடும்ப அமைப்பை சிதைத்தல். இந்த 3 தாக்குதல் தஜ்ஜாலுடையது. இது கடைசி ஆயுதம் இப்போ கையில் எடுத்துருக்கிறான் தஜ்ஜால். இது ஒரு 100 வருஷமாக இதுதான் ப்ராசஸ். இந்த உலக அழகி போட்டிகள் தொடங்கினதுலேருந்து எடுத்துக்கங்க. இவங்கெல்லாம் எப்போ நாசமாக போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலக அழகி போட்டிகள் 1920s அந்த காலகட்டத்தில் தொடங்கி, எங்கே நீ எவ்வளோ அழகாக இருக்க காட்டு பார்ப்போம் அப்படிங்கிற அந்த இதை காமிச்சு, இவன் நம்ம கருத்து சொல்கிறவனை பார்த்து, நீ அழகிங்கிறது அவனுக்கு பிடிக்கலம்மா, அதனால தான் அவன் கடுப்பாகிறான் அப்படின்னோன்னா, ஆமாம் அப்படின்னு பெண்கள் வெகு சுலபமாக என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வந்து ஏமாற்று வலையில் விழுந்துடுறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் இப்போது பெண்கள் சொந்த காலில் நிற்கணும், பெண்கள் வந்து அவங்களும் சம்பாதிக்கணும். இப்போ இன்றைக்கி பார்த்திபன் எடுத்திங்கன்னா பயங்கரமான முற்போக்கு கருத்துக்கள்லாம் அவர் பேசிகிட்டு இருந்தவர். அவரை வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு, அதிகமான விவாகரத்துகளுக்கு காரணம் வந்து பெண்கள் சம்பாதிப்பது தான், பெண்கள் வந்து சம்பாதிக்கக்கூடாது. இதைத்தான் நான் இஸ்லாம் வந்து ஆரம்பத்துலன்னு சொல்லுது. கேட்டால் நான் செத்து போயிட்டா என்ன பண்ணுறது, ரேர் கேஸ்லேயே ஏங்க பண்ணுறீங்க நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ இது எப்படி இருக்குதுன்னா, எந்த வீட்லேயும் படிக்கிட்டே வைக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, எல்லா வீட்லேயும் வீல் சேர் போகிற மாதிரியே வைக்க வேண்டியது. ஏன் கால் போச்சுன்னா நீ என்ன பண்ணுவது, நீ நினச்சிப்பார் அப்படின்னு. எல்லா வீட்லேயும் இப்படியா வச்சுருக்கிறீங்க. கால் போனவங்களும் இருக்கிறாங்க. அது ஸ்பெஷல் கேஸு, அது ரேர் கேஸு.
அதே மாதிரி புத்தகங்கள் எல்லாமே பிரெயிலில் படிக்க வேண்டியது, அச்சடிக்க வேண்டியது. ஏன் அப்படின்னா கண் இல்லைன்னா எப்படி படிக்கிறது? சரிங்க, அப்போ கண் இருக்கிறவங்களுக்கு என்ன தான் படிக்கிறது? அப்போ அந்த ரேர் கேஸில் என்ன நடக்குமோ அதை கொண்டு வந்து என்ன பண்ணுறது, அதை வந்து காமனாக்கிறது, ரேரை வந்து காமனாக்கிறது, காமனை வந்து ரேர் ஆக்கிறது. ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு வன்முறை நடந்துருச்சுன்னு வைங்க, அதை எடுத்து காமிச்சிங்க பாருங்கள். கணவன் இன்றைக்கி ஒரு இது உடல் உறவு கணவன் வந்து அழைத்தார், மனைவி ஒத்துழைக்காதால் தலையை அறுத்து கொண்டுட்டாங்க. இப்படி காம வெறி பிடிச்சி அலைகிறாங்க. எது அது பரப்புறான், அது கீழே போய் கமெண்ட்லாம் பார்க்குறோம், பெண்கள் அப்படி போடுறாங்க, இப்படி 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 நடந்து. அது என்ன அவங்க ஃபேமிலி பிரச்சனை என்னவோ, உண்மையில் அதுதான் பிரச்சனையா அல்ல வேறு ஏதாவது பிரச்சனையா? பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இது அதாவது மீடியாவில் வர்ற ஒரு நியூஸு, அதுவே ஜட்ஜ்மெண்ட்டு, அதுவே ஹியரிங்கு, எல்லாமே முடிஞ்சு போயிடும். மீடியா ட்ரையலும்பாங்க. அப்போது இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேணும்னு இதை காட்டுறாங்க. அதே வந்து பார்க்கணும்னா காதலினால ஏற்படுற பிரச்சனைகள் ஏராளம். ஆனால் அதை வந்து மீடியா வந்து என்ன பண்ணுறதில்ல, ஹைலைட் பண்ணுறதில்ல. ஓரினை சேர்க்கையினால் ஏற்படுற பிரச்சனைகள் ஏராளம். அதனால் ஏற்படுற பாதிப்புகள் யாராவது விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்களா? இந்த ஆண் விபச்சாரம் பண்ணுறாங்க, அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் வருது. இந்த ஆண்களுக்கு அது எவ்வளோ உடல் உபாதைகளை ஏற்படுது. இன்றைக்கி வந்து நோய்ங்கிறான், ஹைஜீனிக்குங்கிறான். எல்லா விஷயத்துக்கும் அது எவ்வளோ வந்து தொந்தரவாக இருக்குது. அதுக்கு பேசுனா அது பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படி இப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, அடக்குமுறை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து இது பண்ணி விட்டு, இதன் மூலமாக என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உலகத்துடைய அந்த அமைதி குலைஞ்சிருப்பதற்கு காரணம் இந்த 3 விஷயங்கள். ஒன்று, அரசியலில் மதம் இல்லாதது. ஏன்? அதனால் மோரல் வேல்யூஸ் இல்லாமல் போச்சு. அடுத்தது என்ன, வட்டி அடிப்படையிலான பொருளாதார அரசாங்கம். இது உருவாக்கப்பட்டதுனால என்ன ஆயிடுச்சு, மக்களுக்கு வந்து சுரண்டப்படுறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய அதிகமான வரிப்பணம் எதில் போகுது? பட்ஜெட் எடுத்து பாருங்கள், எல்லா நாட்டுடைய பட்ஜெட்டும் எடுத்து பாருங்கள், வட்டி தான் கட்டுறோம். வட்டி மட்டும் நாம் வந்து கட்டாமல் இருந்தோம் அப்படின்னா எல்லா நாடுகளும் இன்றைக்கி வளர்ச்சி பாதையில் மிக பிரம்மாண்டமாக நம்ம என்ன பண்ண முடியும், செயல்பட முடியும். இது அதே மாதிரி குடும்ப அமைப்புகள் செதஞ்சு போனது. இதன் காரணமாகவும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒழுக்கக்கேடு, வன்முறை, குற்ற செயல்கள், இது எல்லாமே வந்து நடக்கிறதுக்கு காரணம் இந்த குடும்ப அமைப்புகள் வந்து இல்லாமல் போகிறதுக்கு காரணம். அப்போ இந்த 5 அடையாளங்கள் புரிஞ்சுங்க. அப்போ தஜ்ஜால்னால் ஏற்பட்டது இது. அப்போ இது எல்லாமே பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை செயல்படுத்தக்கூடியதாக ஒரு விஷயந்தான். 6வது அடையாளம் பார்த்தீங்கன்னா, பூமியிலிருந்து வெளிப்படும் பிராணி. இது இதை வந்து நம்ம வந்து இஸ்ரேலு இதுதான் மிருகம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இது இஸ்ரேல்லாம் கிடையாது, இது வந்து மிருகம்னா மிருகம்தான், அது வந்து மனிதர்களை பார்த்து பேசும் அப்படின்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 7ஆம் தேதி 2023 மிருகமாக மாறிய இஸ்ரேல், இந்த தலைப்பில் யார் போடுறா, தந்தி டிவியில் நியூஸ் போடுறாங்க, மிருகமாக மாறிய இஸ்ரேல். அதே மாதிரி 9ஆம் தேதி பிப்ரவரி 9ஆம் தேதி 2024 4 வயது குழந்தைய இராணுவ நாயை விட்டு ஏவி கடிக்க வைக்கிறாங்க. 4 வயசான அந்த ஒரு பாலஸ்தீன் குழந்தைய ஒரு நாயை ஏவி கடிக்க வச்சு அதன் மூலமாக கொல்றான். அப்போ இது மாதிரியான செய்திகள்லாம் போடும்போது மிருகத்தனமான தாக்குதல். அதே மாதிரி அந்த ரஃபாவில் இருந்து ஒரு தாக்குதல் நடத்தினாங்க பாருங்கள், அந்த அகதிகள் முகாமில், ஆல் ஐஸ் இன் ரஃபா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. அது ட்ரெண்டு பண்ணாங்க, அது வேறு விஷயம்னு வச்சுங்க, அது வேறு மேட்ரு. ஆனால் என்னன்னா உலகம் பூரா இன்றைக்கி ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, போர்க்குற்றங்கள் அதிகமாக புரியப்படுது. எங்கே? பாலஸ்தீனில் மிக அநியாயமான முறையில் வன்முறை அங்கே பயன்படுத்தப்படுது. சும்மா என்ன சொல்கிறாங்க கேட்டால் ஹமாஸை அடிக்கிறோங்கிறாங்க. இவங்க அடித்ததெல்லாம் ஹமாஸை எத்தனை பேர் அடித்தாங்க? ஹமாஸ் அவங்க அடித்ததை விட யாரை அதிகமாக அடித்தாங்க? குழந்தைகளை, பெண்களை, வயதானவர்களை, மருத்துவமனைகளை, பள்ளிக்கூடங்களை, இந்த அகதிகள் முகாம்களை, இதன் மேலெல்லாம் இவர்களுடைய அந்த கொடூரமான தாக்குதல் வந்து இன்றைக்கி உலகத்தை வந்து நம்ம என்ன ஆயிடுச்சு, ஒவ்வொருத்தருடைய அந்த மனசையும் போட்டு உலுக்கிருச்சு. இதுதான் ஆல் ஐஸ் இன் ரஃபா, எல்லா கண்களும் ரஃபாவை பார்த்தன அப்படின்னு வந்துருச்சுல்ல, எல்லா கண்களும் ரஃபாவின் மீது உள்ளன. அப்போ என்ன அர்த்தம், ஒவ்வொருத்தருக்கும் இந்த ரஃபா விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இதில் எது சரி எது தப்பு, யார் மேலே குற்றம், யார் மேலே யார் கரெக்டாக இருக்காங்க, யார் தவறாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு முடிவு நம்ம எடுத்தே ஆகணுங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த சம்பவம் வந்து உலகத்துக்கு காமிச்சிருது. அப்போ இது ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆயிடுச்சு, இது எஃபெக்ட் ஆன ஒரு விஷயம். இன்னும் இதோடைய சீக்வன்சஸ் முடியல. இதோடைய அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கொண்டு போய் அந்த பூகம்பத்தோடு கனெக்ட் ஆகும், இதுவும் தஜ்ஜாலோடவும் கனெக்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஒரு விஷயம் கூட இதில் இருக்கக்கூடிய 10மே நீங்கள் தனியாக பிரித்து பார்க்கவே முடியாது, எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கும். அப்போ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இது ஓவராலாக இன்றைக்கி வந்து இதுதான் பிராணி. அது
கேட்டால் இது என்ன சொல்கிறான், யூதர்களை பற்றி என்ன சொல்கிறான், ஒரு வேதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள், கடவுளை பின்பற்றக்கூடிய மக்கள், கடவுளுடைய உபதேசங்களை பின்பற்றக்கூடிய மக்கள்ங்கிறான். இது வந்து சாதாரண நாத்திகர்கள் கூட ஒத்துக்கிட்ட மனித உரிமைகளை கூட இவங்க தரமாட்டேங்கிறாங்க. இது என்ன மாதிரியான கடவுள் தேசம், இது என்ன மாதிரியான ஆன்மீக போதனை, இது உலகமே காரி இன்றைக்கி துப்புறாங்க. இது என்னடா இது ஒரு இது அப்படின்ட்டு. இது காரணமாக அவங்க தாக்குதலில் அது சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, அது இன்ஷா அல்லாஹ் அது பின்னாடி அடுத்ததாக பார்ப்போம். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த 6 அடையாளங்கள் முறிஞ்ச 3 பூகம்பம், புகை மூட்டம், தஜ்ஜாலு, பூமி அதிசய பிராணி, இப்போ 6 ஆச்சு. 7வது இது வந்து யாஜூஜ் மாஜூஜ். இப்போ இந்த யாஜூஜ் மாஜூஜ் இதுவும் இவங்களோட கனெக்டடான விஷயந்தான். இப்போ இந்த நான் சொன்னேன்ல, அரசியலில் வந்து தனியாக பிரித்தாங்க, ஆன்மீகத்தை தனியாக பிரித்தாங்க, இந்த பொருளாதாரத்தை வந்து வட்டியின் அடிப்படையில் கட்டமைச்சாங்க, குடும்ப அமைப்புகளை சிதைச்சாங்க. இவங்க எல்லாரும் இதெல்லாம் பண்ணது யார்? இதெல்லாம் வந்து செயல்கள், செஞ்சவன்னு ஒருத்தன் வேணும்ல. இது குற்றங்கள், குற்றவாளி யார்? குற்றவாளி இவங்க. இந்த யாஜூஜ் மாஜூஜ் தான் இதுக்கான தொடக்கம் வந்து இவங்க போட்டாங்க. அப்போ இவங்களுடைய அதே சமயம் இந்த அதிசய பிராணியாக இருக்கட்டும், தஜ்ஜாலோட கூட்டு வச்சிருக்கிறதா இருக்கட்டும், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் இவங்களுக்கு இன்வால்மெண்ட்டு இருக்குது. இப்போ இன்றைக்கி இஸ்ரேலில் நடக்கக்கூடிய இந்த விஷயம் தான் இன்றைக்கி வந்து உலகமே யாஜூஜ் மாஜூஜுடைய கொடூரங்கள்லேயே உச்சகட்ட கொடூரமாக இன்றைக்கி எதை பார்க்குறாங்க, இந்த செயலை தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து பாருங்கள், இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மீடியாஸ்லாம் பாருங்கள், இது வந்து யாஜூஜ் மாஜூஜுடைய ஃபித்னாவுடைய மிகப்பெரிய ஃபித்னா. எது? ரஃபா, இஸ்ரேலில் நடக்கக்கூடிய, பலஸ்தீனில் நடக்கக்கூடிய இந்த ஃபித்னா. இதை பற்றி பார்த்திங்கன்னா குரானும் வந்து பேசுது. இதில் ஒரு நுட்பமான விஷயம் வந்து இப்போ சமீபத்தில் இவர் இம்ரான் ஹுசைன் பேசினார். நாமளும் இந்த விஷயம் அதிகமாக பேசியிருக்கோம். ஆனாலும் அந்த விஷயத்தை அந்த ஆயத்துலேருந்து அந்த மீனிங் அதை நான் கவனிக்கலை. ஆனால் அதை அவர் எடுத்து காமிச்சார். அது ரொம்ப பொருத்தமாக இருக்குது. அது யாஜூஜ் மாஜூஜ் பொருந்தக்கூடிய விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த 17ஆம் அத்தியாயத்தில் 4ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக நாம் நமது வேதத்தில் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களுக்கு பூமியில் நீங்கள் 2 தடவை குழப்பம் விளைவிப்பீர்கள் என்றும் பெரிதும் அக்கிரமம் புரிவீர்கள் என்றும் அறிவித்திருந்தோம். நம்ம கிதாபில் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், விதியில் அந்த வேதத்தில் எழுதிட்டான், 2 தடவை நீங்கள் ஃபசாது பண்ணுவீங்க. யாரை பார்த்து சொல்கிறான்? பனி இஸ்ராயல்களை பார்த்து சொல்கிறான். 2 தடவை நீங்கள் ஃபசாத் பண்ணுவீங்கன்னு சொல்கிறான். இது 17ஆம் அத்தியாயத்தில் 4ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இது ரெண்டுமே முடிஞ்சிருச்சுன்னு குரான் சொல்லுது. முதல் தடவை ஃபசாத் பண்ணும்போது நான் என்னுடைய அடியார்களை ஏவி விட்டேன், அடுத்தடுத்த வசனங்கள்லாம் அது அல்லாஹ் அது சொல்லிடுறான். 2வது தடவை ஃபசாத் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன், அப்பவும் என்னோடய அடியார்களை ஏவி விட்டேன். முதல் தடவை ஃபசாத் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டெம்பிள் காலி, 2வது தடவை ஃபசாத் பண்ணும்போது செகண்ட் டெம்பிள் காலின்ட்டான். இப்போ மூணாவது ஒரு ஃபசாத் இப்போ நடந்துட்டு இருக்குது. அப்போ குரான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், விதியில் நீங்கள் 2 தடவை தான் ஃபசாது பண்ணுவீங்கன்னு நான் எழுதுனேன்றான். பண்ணுவீங்கன்னு அல்லாஹ் எழுதிட்டான், அதுக்கு மேலே பண்ண முடியாதுன்னு அர்த்தம். 2 தடவைண்டு அல்லாஹ் எழுதிட்டான்ல, அதுக்கு மேலே 3வது தடவை பண்ண முடியுமா? பண்ண முடியாதுன்னு அர்த்தம். பண்ணவும் முடியாது. ஆனால் இவங்க பண்ணிட்டும் இருக்கிறாங்க. இப்போ 3வது தடவை ஃபசாது நடக்குது. அது அதை விட பெருசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த ஃபசாதை விட இந்த ஃபசாது எவ்வளோ இருக்குது, அதை விட ரொம்பவும் பெருசான ஃபசாதாக இருக்குது. இது பற்றி அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான், இந்த ஃபசாது நடக்கும்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான், உங்கள் இறைவன் உங்கள் மீது, அந்த 17:8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய முந்தைய நடத்தையை மீண்டும் மேற்கொள்வீர்களாயின் நாமும் மீண்டும் உங்களை தண்டிப்போம். 2 ஃபசாது நீங்கள் பண்ணிட்டீங்க, இதே 3வது தடவையும் உங்களுடைய நடவடிக்கை இப்படியே போச்சு அப்படின்னா நாமும் மீண்டும் உங்களை தண்டிப்போம், மேலும் நன்றி கொள்ளும் மக்களுக்கு நரகத்தை சிறையாக நாம் ஆக்கி வைத்துள்ளோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ 3வது ஒரு தடவை ஃபசாது பண்ணும்போது நான் அடிப்பேன்னு சொல்லுவேன். நான் இதை வச்சு என்ன சொல்லிட்டு இருந்தேன், இது 3வது ஃபசாது நடப்பதற்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ட்டு. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், பனி இஸ்ராயல்கள் 2 தடவை தான் பண்ணுவாங்கன்னு. அப்போ இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 3வது தடவை ஃபசாது நடக்கும், ஆனால் அதை பண்ணுறவன் பனி இஸ்ராயல் கிடையாது, யாஜூஜ் மாஜூஜாக இருப்பான். இது வந்து இந்த ஆயத்துலேருந்து அவர் இன்டர்பிரேட் பண்ணி சொல்கிறார். அது பொருத்தமாகவும் இருக்குது. அவர் கரெக்டாக சொல்கிறார், 3வது ஃபசாது நடக்குது, ஆனால் இது பண்ணும்போது நீ யூதன்னு உக்காந்துட்டு இருப்ப, ஆனால் நீ பனி இஸ்ராயல் கிடையாது. அந்த டைமில் உன்னுடைய பேர் யாஜூஜ் மாஜூஜாக இருக்கும். அப்போ நீ ஃபசாது பண்ணுவ, அந்த ஃபசாதுக்கு அந்த ரோல் ப்ளே பண்ணும்போது உன்னுடைய ரோல் வேறையாக மாறி இருக்கும். இது ரொம்பவும் பொருத்தமாக அவர் மேலோட்டமாக பண்ணுறாரு. இவர் சொன்ன விளக்கம் இவ்வளோ தான். அது நம்ம இன்னும் அந்த வசனங்களை கவனித்து பார்க்கும்போது நல்லா தெரியுது, அல்லாஹ் வந்து இதைத்தான் சொல்கிறான். இந்த கூட்டத்தை பார்த்து தான் அந்த 3வது ஃபசாதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சிக்க முடியுது. இப்போ இந்த 3வது ஒரு ஃபசாது இஸ்ரேலுடைய வரலாற்றில் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு.
இதை யார் பண்ணிகிட்ருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பனி இஸ்ராயில் சூறாலே அல்லாஹ் க்ளூவும் கொடுக்குறான். அந்த சூறாவுடைய 3ஆவது வசனத்தில் பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நூஹுடன் கப்பலில் நாம் ஏற்றி இருந்த மக்களின் வழித்தோன்றல்கள் ஆவீர்கள். அதாவது நூஹுடைய கப்பலில் இருந்தவர்களுடைய வழித்தோன்றல்கள் நீங்கள். நிச்சயமாக நூஹு நன்றி உள்ள ஒரு அடியாராக இருந்தார். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நூஹ் நபி மாதிரி இல்லை. ஆனால் வம்சம் யாருடைய வம்சம்? நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சங்கிறேன். இப்போ இந்த இடத்துல நல்லா நம்ம குரானை ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு தெரியும், எந்த இடத்துலையுமே நூஹுடைய வாரிசுகளேன்ட்டு பனி இஸ்ராயல்களை பார்த்து அல்லாஹ் கூப்பிடவே மாட்டான். பனி இஸ்ராயல்னு தான் கூப்பிடுவான். ஆனால் இந்த சூறாவுக்கு பேரே பனி இஸ்ராயில் தான். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த யாஜூஜ் மாஜூஜுடைய வம்சம் வந்து நாம் சொன்னோம்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய 3 மகன்கள், அதில் ஒரு மகன்களுடைய வாரிசு அப்படியே அந்த இறை தூதர்கள் இல்லாமலே அப்படியே அங்கே அவங்க வந்து அந்த கக்காசியன் மலைக்கு அந்த பக்கம் இருந்துக்கிட்டாங்க. இவர்கள் வரலாற்றில் வெளியே அவங்க வரவே கிடையாது. பெரிய ரோல் அவங்க வரலாற்றில் ப்ளே பண்ணதே கிடையாது. ஆனால் ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப பலசாலிங்க. ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கப்படலைன்னா அவனுக்கு வந்து எந்த ஒரு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா அவனால் வந்து ஜொலிக்க முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் அவங்க காட்டு மிராண்டிகளாகவே இருந்தவங்க. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் வந்து பனி இஸ்ராயல்களை பார்த்து என்ன சொல்கிறான்? நூஹுடைய வழித்தோன்றல்கள் நீங்கங்கிறான். அப்போது இந்த வழித்தோன்றல்கள் அப்படியே இந்த பக்கம் தனியாக அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல இவங்க இந்த 2 ஃபசாது பண்ணிகிட்ருக்கிறாங்க. பண்ணிகிட்ருக்கும்போது கிளைமேக்ஸில் கொண்டாந்து அல்லாஹ் அதே பனி இஸ்ராயில் சூறாவில் 103வது வசனம் வரும்போது அதுவே அப்படியே கன்க்ளூட் பண்ணுறான். எப்போவுமே நான் குரான் தஃப்சீரில் கூட சொல்லியிருப்பேன், அந்த சூறாவுடைய ஆரம்ப வசனங்களும் சூறாவுடைய அந்த முடிவு வசனங்களும் பார்த்திங்கன்னா கனெக்டடாக இருக்கும். அங்கே பேசின அந்த விஷயத்துடைய அந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும், இந்த சப்ஜெக்ட் வந்து இது கன்க்ளூட் பண்ணும். இது அதிகமான சூறாக்களில் இதை பார்க்க முடியும், இந்த பேட்டர்னு. இப்போ இந்த 103வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, இறுதியில் மூசாவையும் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களையும் அந்த பூமியிலிருந்து அடியோடு அழித்து விட வேண்டும் என்று ஃபிரௌன் எண்ணி இருந்தான். இப்போ இந்த பனி இஸ்ராயல்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இங்கே பேசும்போது பனி இஸ்ராயல்கள்னு சொல்கிறான். அப்போ அந்த இடத்துல பேசும்போது பனி நூஹு, அதாவது நூஹுடைய வம்சம் அப்படிங்கிறான். நூஹுடைய வம்சம்னு கூட சொல்லலாம், நூஹுடைய கப்பலில் இருந்தவர்களுடைய வம்சம். அப்போது பனி இஸ்ராயல்களை நோக்கி உபதேசம் பண்ணுறதா இருந்தால் அவங்க இதை விரும்புவாங்களா? ஃபஸ்ட்டு எங்களை பார்த்து வந்து நூஹுடைய கப்பலில் இருந்தவங்களே நல்லா பேசுகிறத அவங்க விரும்ப மாட்டாங்களா? அவங்களுக்கு ரொம்பவும் பிடித்தமான பதம் இது பனி இஸ்ராயல்கள் தான். அல்லாஹ் அவங்கள கண்டிக்கிற இடத்துல கூட அல்லாஹ் அவங்களுக்கு பயன்படுத்துகிற டேர்ம் என்ன? பனி இஸ்ராயல்கள் தான். நீங்கள் பனி இஸ்ராயல் தான் அல்லாஹ் அவங்கள பயன்படுத்துகிறான். ஆனால் இந்த இடத்துல நூஹுடைய கப்பலில் இருந்தவர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நல்லா வேறு விஷயம் நல்லா பிரித்து இங்கே பேசுகிறான் அப்படிங்கிறது தெளிவாக புரியுதா இல்லையா? அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இந்த பனி இஸ்ராயல்களை வந்து ஃபிரௌன் வந்து அழிச்சிடணும்னு விரும்பினான். ஆயினும் நாம் அவனையும் அவனுடைய ஆட்களையும் கூண்டோடு மூழ்கடித்தோம். இப்போ இந்த இனப்படுகொலையும் அவன் விரும்பினா, ஆனால் நான் அதுக்கு பதிலாக அவங்கள அழிச்சிட்டேங்கிறான். இப்போ இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னா, இன்றைக்கி இனப்படுகொலை நடந்துடணும்னு யார் விரும்புகிறா? அந்த விரும்பக்கூடிய ஆள் இல்லாமல் போயிடுவான். இது நடக்குமா இல்லையா? வரலாற்றில் இதுவும் இருக்கா இல்லையா? இப்போ இதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனும் ஆகுதா இல்லையா? ஈசா நபி வந்து இன்னி வந்து அங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த அநியாயத்தை வந்து சப்போர்ட் பண்ணவங்களை வந்து தேடி தேடி கொள்றதுங்கிறது ஜஸ்டிஃபிகேஷன் ஆகுதா இல்லையா? இனி அந்த இடத்துல அவங்க வாழ்கிறதுக்கு தகுதியுடையவர்களா? கிடையாது. அது நாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அது ஈசா நபி வந்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அப்போ இதில் இது ஒரு முக்கியமான அட்வைஸும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். பனி இஸ்ராயிலே இருக்குது, அது யாஜூஜ் மாஜூஜ் தான் அந்த 3வது ஃபசாது பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ்வும் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? 104வது வசனம் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு பின்னர் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களிடம் நாம் கூறினோம். இப்போ யார்கிட்ட அல்லாஹ் பேசுகிறான்? பனி இஸ்ராயல்கள்கிட்ட பேசுகிறான், அந்த வழித்தோன்றல்கள்கிட்ட பேசுகிறான். அவங்ககிட்ட சொல்கிறான், நீங்கள் இந்த பூமியில் குடியிருங்கள். மூசா நபிக்கு அப்புறம் அந்த காலகட்டத்தை பற்றி பேசுது. இது மறுமை பற்றி வாக்களிக்கப்பட்ட காலம் வரும்போது நாம் உங்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி கொண்டு வருவோம். அதாவது இறுதி வாக்குறுதி வரும்போது என்ன கொண்டு வருவோம்? நீங்கள் இந்த பூமியிலிருந்து சிதறடிக்கப்படுவீங்க, மறுபடியும் உங்களை நாங்கள் லஃபீஃபாக சுருட்டி கொண்டு வருவோம். அப்போ அந்த சுருட்டி கொண்டு வர்றதுக்கு மீனிங்கும் நம்ம வந்து டீட்டெயிலாக அதில் பேசியிருந்தோம். லஃபீஃப்னா என்ன? அந்த ஒரு சந்தையில் பலதரப்பட்ட மொழி பேசுகிறவங்க, இனம் பேசுகிறவங்க, கலாச்சாரம் கொண்டவர்கள் ஒன்று கூடுற இடம் சந்தை. அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் லஃபீஃப்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பனி இஸ்ராயல்கள் எப்படி இருக்காங்க? பல்வேறு நாடுகள் கலாச்சாரங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்க என்ன ஆகிட்டு இருக்காங்க? படிப்படியாக இஸ்ரேலில் வந்தாங்க. இப்போ மறுபடியும் இஸ்ரேல்லேருந்து ஓடிட்டுருக்கிறாங்க. இது மறுபடியும் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும்.
இன்னும் கொஞ்சம் நல்ல காட்சிகள் மாறும். என்ன நடக்கும் அப்படின்னா, யூதர்கள் வேறு எங்கும் வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்படும். எங்கே பார்த்தாலும் யூதர்கள் மேலே ஒரு அடக்குமுறை, ஒரு வெறுப்பு வந்து விதைக்கப்படும். அதனாலேயே அவங்க என்ன பண்ணுவாங்க, விரட்டி அடிக்கப்படுவாங்க. விரட்டி அடிக்கப்படும் போது அப்போ இஸ்ரேல் வந்து ரெட் கார்பெட் விரிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும். வெல்கம் வெல்கம் டு கிரேவ்யார்டு, வாங்க ஈசா நபி உங்களுக்காக தயாராக இங்கே வரப்போகிறாரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு கூப்பிட போகிறாங்க. ஸோ இது நடக்கும் அந்த காலத்தில். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த குரானை நாம் சத்தியத்துடனே இறக்கியுள்ளோம், அது சத்தியத்துடன் தான் இறங்கியுள்ளது. மேலும் நபியை நாம் உம்மை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்கும் எச்சரிக்கை செய்வதற்குமே அன்றி வேறு எதற்காகவும் அனுப்பவில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறேன். இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இது முழுக்க முழுக்க இது யாருடைய மேற்பார்வையில், யார் வந்து இது இந்த ஃபசாதுக்கு லீட் பண்ணிகிட்ருக்கிறா? யாஜூஜ் மாஜூஜ் யூதர்களுடைய அந்த இதுக்குள்ளே புகுந்து, அவர்களுடைய அந்த இடத்துக்குள்ளே புகுந்து, அவர்களுடைய உருவத்தில் இப்போ இவங்க என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, இந்த ஃபசாது அவங்க லீட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பற்றி குரானில் 21வது அத்தியாயம் 95, 96 அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஊர் மக்களை நாம் அழித்து விட்டோமோ அவர்கள் மீண்டும் திரும்பி வருவது சாத்தியமில்லை. எதுவரை என்றால் யாஜூஜ் மாஜூஜ் திறந்து விடப்பட்டு ஒவ்வொரு உயரமான இடங்களிலும் அவர்கள் பரவிவிடும் வரை. இந்த யாஜூஜ் மாஜூஜ் உலகின் உயரமான அந்த பதவிகளை அடைஞ்சிட்டால் மட்டும்தான் பனி இஸ்ரேல்கள் மறுபடியும் திரும்ப இங்கே வர முடியும் அப்படின்னு சொல்லுது. இது எல்லாமே நீங்கள் கன்க்ளூட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அல்லாஹ் கப்பல்வாசிகள்னு பனி இஸ்ரேல்களை சொல்கிறதா இருக்கட்டும், 2 தடவை தான் ஃபசாது நீங்கள் பண்ணுவீங்கன்னு அவங்கள சொல்கிறதா இருக்கட்டும், அப்புறம் இந்த வருவது மீள்குடியேற்றத்திற்கு சாத்தியம் எப்போ இருக்குதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி இனப்படுகொலைக்கு நீங்கள் ஸ்கெட்சு போடுவீங்க, அப்போ நீங்கள் அழிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே இன்டர் கனெக்டடான விஷயம். இப்போ இதுக்கு வந்து லீட் பண்ணிகிட்ருக்கிறது யார்? தஜ்ஜால் லீட் பண்ணிகிட்ருக்கிறா. இதுவும் பார்த்தீங்கன்னா இதோட கனெக்டடாக தான் இருக்கும். எது? இந்த புகை மூட்டம், 3 பூகம்பம், இது எல்லாமே எடுத்திங்கன்னா ஒன்றோட ஒன்று பாதிப்பு, அது அட்டாச்சாக தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு அடையாளம் பார்த்துக்கலாம், மீதி 2 அடையாளம் இன்ஷா அல்லாஹ் லஞ்சுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இது கடைசியாக என்னென்னா, சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது, இது வந்து 8வது அடையாளம். இப்போ இதை வந்து ரசூலா சொல்கிறது 8வது அடையாளம். இது பொறுத்த வரைக்கும் என்ன, கலாச்சாரம், ஒரு கலாச்சாரம். இது சூரியன்னா என்ன, வெளிச்சம், ஹிதாயத்து, ஒளி. அப்போது மக்கள் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்து உலகத்திலேருந்து பாடம் கற்றுட்டு இருந்தாங்க. இந்தியாவை வந்து கலாச்சார மையமாக வச்சுருந்துருக்காங்க, சைனாவை கலாச்சார மையமாக வச்சுருந்துருக்கிறாங்க, பாக்தாதை வச்சுருந்துருக்கிறாங்க, எகிப்தை வச்சுருந்துருக்கிறாங்க. ஆனால் எந்த காலகட்டத்திலையுமே மேற்கத்திய உலகத்தில் கலாச்சார மையமாக அமைஞ்சதே கிடையாது. மேற்கில் போய் நாங்கள் போய் பாடம் படிச்சுட்டு வரோன்ட்டு உலகத்தில் வரலாற்றில் யாரும் போனதே கிடையாது. இந்தியாவுக்கு வந்தவங்க இருக்காங்க, நாலந்தா பல்கலைக்கழகம் அது இதுங்கிறாங்க, அது வரலாற்றில் நம்ம பார்க்க முடியுது. சைனாவுக்கு போனவங்களும் நம்ம பார்க்க முடியுது. வேறு இந்த மாதிரியான இறை தூதர்கள் வாழ்ந்த பகுதிகளில் வேணால் நம்ம பார்க்க முடியுது. நாங்கள் இங்கே போய் கற்றுக்கிட்டு வரோம். ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு கலாச்சாரமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அந்த காலத்துலேயே அவங்க ஆக கேடு கட்ட அந்த போப்பாயோடைய கலாச்சாரம் எல்லாம் எடுத்து பாருங்கள். இன்றைக்கி வந்து எது அருவருக்கத்தக்கதுன்னு சொல்கிறாங்களோ எல்லா கன்றாவையும் அந்த காலத்துலேருந்தே அவங்க அதில் தான் மூழ்கி கிடக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் உலகம் வந்து அவங்கள வந்து ஒரு முன்மாதிரியாக பார்த்ததே கிடையாது. ஆனால் இன்றைக்கி யார் முன்மாதிரி? வெஸ்டர்ன் வேர்ல்டு தான். இப்போ இன்றைக்கி நம்மளை கேட்டால் ஒரு கருத்து ஏதோ நீங்கள் மீடியாவில் போய் பேசுங்க. இப்போ ஒரு சமீபத்தில் ஒருத்தர் பேசினார், அவர் பேசினது உடன்பாடு இல்லைன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். ஆனால் உடனே என்ன சொன்னாங்க, அவரை பிற்போக்குத்தனமாக பேசுகிறாருங்கிறேன். சரி, முற்போக்குன்னு என்ன, பிற்போக்குன்னு என்ன? அது முதல்ல டிசைன் பண்ணணும்ல. முற்போக்குன்னு என்ன தெரியுமா? வெள்ளைக்காரன் எதை பேசுகிறானோ அது முற்போக்கு, வெள்ளைக்காரன் எது தவறுன்னு சொல்கிறானோ அது பிற்போக்கு, அவ்வளோதான். இன்றைக்கி வந்து அளவுகோல் எது வச்சுட்டாங்க, முற்போக்கு பிற்போக்குக்கு அளவுகோல் எது? இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் முற்போக்கு கருத்து எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பேசுனாங்களோ அது முற்போக்கு கருத்து. பிற்போக்கு கருத்து என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய கருத்துக்களை யாரெல்லாம் தவறுன்னு சொல்கிறாங்களோ அது பிற்போக்குத்தனமானது, அது வந்து பழமையானது, அது வந்து ஆதி காலத்தை வழிகேட்டை சேர்ந்தது. இப்போ இன்றைக்கி இவங்க எப்படி வரையறுக்கிறாங்க இந்த முற்போக்கு பிற்போக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கத்திய உலகம். நீங்கள் எந்த கருத்து எடுத்துங்க, கல்யாணம் எப்போ பண்ணுறது சிறந்தது? முற்போக்கு கருத்து எது? வெள்ளைக்காரன் தான். கல்யாணம் பண்ணுவது நல்லதா பண்ணாமல் இருப்பது நல்லதா? எது முற்போக்கு கருத்து? வெள்ளைக்காரனுக்கு தான். விபச்சாரம் வந்து சரியா தவறா? அதுக்கு செக்ஸ் ஒர்க்கர் ஆயிடுச்சு. இன்றைக்கி பேர் என்ன ஆயிடுச்சு? அதுக்கு பேர் பாலியல் தொழிலாளி, இதுக்கு பேர் ஆயிடுச்சு. இது மாதிரி மது என்னது, மது பிரியரா? மது பிரியர். அடுத்தது எடை குறைவார். அடுத்தது என்ன வந்துடும்? திருடரு கூட பிறர் பொருள் விரும்பி. இப்படி
பிறர் மனைவி விரும்பி கள்ளக்காதலன் அதெல்லாம் வராது, கள்ளக்காதலன்லாம் வராது. இன்றைக்கி வந்து என்னன்னா திருமணம் கடந்த உறவு எப்படி சூப்பராக இருக்குல்ல, எல்லாமே பேர். அப்போ என்னென்னா ஒரு அக்கௌண்ட்டு கடந்த டிரான்சாக்ஷனு எது பேங்க்கில் திருடுறது, அந்த சைபர் ஸ்கேம், இதுக்கெல்லாம் நீங்கள் அப்படி பேர் வைக்கலாமா? அது மாதிரி அப்போ என்னென்னா முற்போக்கு பிற்போக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாமே வெள்ளைக்காரனை வச்சு தான். இவங்கெல்லாம் முற்போக்கு சிந்தனையாளர்கள், இவங்கெல்லாம் முற்போக்கு, இவங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. நீங்கள் என்னடா இன்னும் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம், டெக்னாலஜி பார்க்குறோம். அந்த டெக்னாலஜினால் ஏற்பட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குல்ல. இன்றைக்கி வந்து ட்ரெயின் யாருது பெஸ்ட்டு? யூரோப் தான், இந்தியா தான். யூரோப்து ஃபோன் யாருது பெஸ்ட்டு? யூரோப் தான், இந்தியா தான். யூரோப்து நெட்ஒர்க் இன்றைக்கி 5G நெட்ஒர்க் யாருது ஸ்ட்ராங்கு? நம்மளுதா, இந்தியா தான். யூரோப் தான் பெஸ்ட்டு. எல்லாமே நீங்கள் ரோடுடைய ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கங்க, அவங்களுடைய ஃபுட்டுடைய அந்த ஹைஜீனிக் எடுத்துக்கங்க, ஃபுட்டுடைய அந்த கெமிக்கல் இது எடுத்துக்கலாமா, இந்த பெப்சி எடுத்துங்க. யூரோப்பில் இருக்கிற பெப்சியும் இதுவும் ஒன்றா? நமக்கு இருக்கிற கெமிக்கல் காம்பினேஷனும் அதுவும் ஒன்றா? நம்ம சாப்பிட்ற மேகியும் அவங்க சாப்பிட்ற மேகியும் ஒன்றா? அப்போ எல்லாமே எடுத்திங்கன்னா எல்லா ஸ்டாண்டர்டும் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கான். இனி முதல்லாம் வந்து வெளிநாட்டு பொருள்லாம் வெறுக்கப்படும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு ஜெர்மனி சொல்கிறான், ஒரு மெத்தை ஜெர்மனி மெத்தை அப்படிங்க, ஜெர்மனினா வாங்கலாம்ப்பா அப்படிங்க. எதுக்கு போகிறான் அவன் கேட்டால் என்னங்கிறாங்க, சுதேசி தேசபக்தர்கள் முதல் கொண்டு ஏதோ பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஜெர்மனி தான் பார்க்குறேன். ஃப்ளைட் எங்கேயாவது இந்தியாவுடைய ஃப்ளைட் இருக்கா? அப்படியே நீங்கள் கண்டுபிடிச்சா கூட அது ஏர்போர்ட்டில் அவன் அனுமதி கொடுக்க மாட்டான். அந்த ஃப்ளைட் வந்து தரையிறங்காதுன்னு வச்சுக்கோங்க. உற்பத்தி எதுவுமே கிடையாது, எல்லாமே மேற்கத்திய சாதாரண ஒரு காரோடைய டிராஃபிக் கூட உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. ஏர் டிராஃபிக்லாம் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க நம்மளை நம்பி. அவங்க ஃப்ளைட் வந்து இறங்கிருமா, பிரிட்டிஷ் ஏர்வேஸும் அமெரிக்கன் ஏர்லைன்ஸும் வந்து இங்கே இறங்கிருமா நம்மளை நம்பி, நம்முடைய ரேடர் சிஸ்டமையும் நம்முடைய அந்த டெக்னாலஜியும் நம்பி? இறங்கவே நடக்காது. ஸோ இந்த டெக்னாலஜி மேலே இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த ஆதிக்கத்தை வச்சுட்டு, அப்போ நாங்கள் அறிவில் சிறந்தவர்கள், அப்போ நாங்கள் சொல்கிறோம் கேளு, எல்லாமே எங்களுடைய சிறந்ததாக இருக்கும், எங்கள் கலாச்சாரம் சிறந்தது, எங்களுடைய அந்த வாழ்வியல் முறை சிறந்தது, எங்களுடைய குடும்ப அமைப்புகள் சிறந்தது, இது மாதிரி எல்லாமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூரியன் வந்து இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, மேற்குலேருந்து உதிச்சிருச்சு. இப்போ வரைக்குமே மேற்கத்தியர்களுடைய நாகரிகம் தான் மேலானதுங்கிறது தான் இன்றைக்கி வந்து பொதுமக்களுடைய பெரும்பான்மையானவுடைய கருத்து. இது வந்து மறுபடியும் மாறும். இல்லை, இந்த மேற்கத்தியர்கள் மனித ஹியூமன் வேல்யூஸை என்ன பண்ணிட்டாங்க, கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க மிகப்பெரிய தீங்கு இழைச்சிட்டாங்க, இவங்க மனித குலத்திற்கு நன்மை இழைக்கலை, இவங்க தீங்கை இழைச்சிருக்காங்க, இவங்க நன்மை செய்யலை அப்படிங்கிற அந்த புரிதல் ஏற்படும். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து சூரியன் மேற்கிலிருந்து சூரியனை உதித்தது, இதனாலையும் நமக்கு பாதிப்பு தான் ஜாஸ்தி. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இதுவும் எடுத்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே இன்டர் கனெக்டடு தான். இந்த மதங்களை வந்து அரசியலேருந்து ஒதுக்குனது முதல்ல யார்? இந்த மேற்கிலிருந்து வந்த கலாச்சாரம் தான். அதே மாதிரி இந்த வட்டி அடிப்படையிலான இந்த பொருளாதாரம், குடும்ப அமைப்புகள் செதஞ்சு போனது, இது எல்லாத்துக்குமே ரோல் ப்ளே பண்ணது யார்? இந்த மேற்கத்திய கலாச்சாரத்துடைய பாதிப்பு தான். ஸோ இந்த அடிப்படையில் இந்த முன்னறிப்புகளை நம்ம எல்லாமே இன்டர் கனெக்டடு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் 2 விஷயங்கள் மட்டும் லஞ்சுக்கு அப்புறம் அது பார்த்துட்டு முடிச்சுக்குவோம். வாக்கிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.